வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தம்ப்நெயிலே பார்த்து வந்திருப்பீங்க. கரெக்டு தான். அதாவது நம்ம நிறைய பேருக்குள்ள டவுட்டை வந்து நீ கிளியர் பண்ண போகிறோம். என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியல் டயர் மற்றும் நைலான் டயர் இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு, ஏன் இதை வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதிகபட்சமாக வந்து நைலான் டயர் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, அது எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ட்ராயிங் விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் போகிற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்க்க முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கம்பேரிஷன் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்ட்டுக்கு வண்டி ஓட்டுறவங்க, காரு, பைக்கு, எது வேணால் டிராக்டரு, மெயினாக டிராக்டருக்கு, ட்ரக்கு, அந்த மாதிரி ரெண்ட்டுக்கு ஓட்டுறவங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ லாங்காக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ முழுமையாக புரியும். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பேரிசன் பார்த்துருவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நைலான் டயரில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோப்பாக இருக்கும். டயரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூமாச்சி மாதிரி இருக்குங்க. புது டயர் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த ஃபோட்டோலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக கூமாச்சியாக இருக்கும். அதே வந்து இந்த ரேடியல் டயர் பார்த்தீங்கன்னா அப்படி மட்டமாக, ஒரே மட்டமாக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதேவே வந்து நீங்கள் அதை அப்படியே எடுத்து அந்த டயரை வந்து நம்ம ஒரு காட்டிலேயே ஒரு கிரவுண்ட்லேயே வைக்கிறோம் அப்படின்னா, அந்த நைலான் டயர் பார்த்தீங்கன்னா அந்த நடுப்பகுதி மட்டும்தான், டயரோட நடுப்பகுதி மட்டும்தான் வந்து நிலத்தில் முட்டும். அதே வந்து ரேடியல் டயர் பார்க்கும்போது மொத்தம் இந்த ஃப்ளாட்டாக இருக்கனால வந்து மொத்தமாக போய் முட்டும். இந்த டயர் அந்த மொத்த இது அடிமட்டமே பார்த்தீங்கன்னா முட்டும் போய் மண்ணில். அதனால் வந்து நம்மளுக்கு கிரிப் அதிகமாக கிடைக்கும். ஓடும்போது எந்த வண்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு கிரிப் அதிகமாக கிடைக்கும், ஸ்லிப்பேஜ் இருக்காது. ஃபியூல் கன்சப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நைலான் டயரை விட நம்மளுக்கு வந்து ரேடியல் டயர் வந்து ஃபியூல் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். கொஞ்சம் கம்மியாக தான் போகும் ரேடியல் டயர். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஸ்லிப்பேஜ் கம்மியாக இருக்குது. இப்போ டிராக்டர் காட்டுக்குள்ளே ஓட்டுறோம் அப்படின்னா நைலான் டயர் வந்து ஸ்லிப்பேஜ் இருக்கும். ஏன்னா நான் சொன்னது அந்த நடுப்பகுதி மட்டும் முட்டுறனால ஸ்லிப்பேஜ் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு டீசல் அதிகமாக போகும். அதே வந்து இந்த ஸ்லிப் இல்லை, நார்மலாக போட்டோம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே டீசலும் வந்து கம்மியாக போகும். நம்ம டைமும் சேவ் பண்ணலாம் அது மூலிமா. ஓகேங்களா? டைம் வேஸ்ட் ஆகுது. நம்மளுக்கு வந்து சீக்கிரம் ஒரு இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரோட் ரன்னிங் வந்து, இப்போ எக்ஸாம்பிள் டிராக்டரே வச்சுக்கோங்க. டிராக்டரே பார்த்தீங்கன்னா, டிராக்டர் ஓட்டுறவங்க வந்து ரோட் ரன்னிங்கில் ஓட்டுறீங்க அப்படின்னு டெய்லர் யூஸ் அப்படி ஓட்டும்போது ஒரு ஹை ஸ்பீடில் போகும்போது நைலான் டயர் பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் டயரில். ஏன்னா நம்மளுக்கு வந்து நடு டயர் மட்டும்தான் முட்டுது. அதனால் அந்த ஒரே இடத்துல வந்து அப்படி திருப்பி ஓடுறதுனால நம்ம வந்து ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிராக்டரில் வந்து வீல் ஸ்லிப் ஆகுது, இது கிரிப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக வீல் வெயிட் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, பேக் வீல் வெயிட் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வீல் வெயிட் போடுறாங்கன்னா, நைலான் டயரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த முதலே சொன்னேன் இல்லையா, அந்த சென்டர் ஆஃப் த டயர் மட்டும் தான் முட்டும். அதனால் வந்து கிரிப்பு கம்மியாக தான் கிடைக்கும். அதே ரேடியல் டயரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட்டாக இருக்கனால நம்மளுக்கு வந்து அந்த டயர் கீழே இப்போ வைக்கிறோம்னா அந்த மொத்த ஃப்ளாட்டாக இருக்கனால அது இப்படி போய் கீழே கிரவுண்டில் முட்டும். அதனால் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிரிப்பு ப்ரொடியூஸ் ஆகுமே தவிர கிரிப்பு கம்மியாக இருக்காது. ஓகேங்களா? ஸ்லிப்பும் ஆகாது, ஹை ஸ்லிப்பேஜ் வராது. ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம இதுக்கு வந்து இந்த ரேடியல் டயருக்கு வந்து நம்மளுக்கு வந்து வீல் வெயிட் போடவே வேண்டியதில்லை. ஓகேங்களா? அது ஒரு பெனிஃபிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது இந்த ரேடியல் டயர் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனை குறைக்கும். ஏன்னா இது வந்து லப்பர் மாதிரி ஒரு எப்படி எலாஸ்டிக் மாதிரி இருக்குங்க. ஒரு கல் மேடும் இல்லாமல் இடத்துல ஓட்டுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிரைவருக்கு வைப்ரேஷன் கொடுக்காது. இதே வந்து நைலான் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு கல் மாதிரி இருக்கனால வந்து அந்த வைப்ரேஷன், இங்கே இருக்க வைப்ரேஷன் அப்படி டிரைவருக்கு மேலே கொடுக்கும். அதே வந்து இது வந்து ரப்பர் மாதிரி இருக்குங்க ரேடியல் டயர். அதனால் வந்து கொஞ்சம் வைப்ரேஷனை குறைச்சி தான் நம்மளுக்கு டிரைவருக்கு போகும்போது ஃபுல் வைப்ரேஷன் மேலே போகாதுன்னு சொல்கிறாங்க. இது மூலிமா நம்மளுக்கு வந்து டிரைவருக்கு சலுப்பாக நம்மளுக்கு ரெஸ்ட் அதிகமாக தேவைப்படாது. அதே வந்து இந்த நைலான் டயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்ட் அதிகமாக வேணும். இல்லைனா வந்து அந்த வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கனால நம்மளுக்கு வந்து டிரைவருக்கு அடிக்கடி ரெஸ்ட் தேவைப்படும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா லாங் லைஃப்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நான் கீழ் சொல்ல போகிற விஷயத்தில் உங்களுக்கு புரியும் ஏன் நான் சொல்கிறாங்கன்னு. அடுத்து நம்ம மெயின் கான்செப்ட், இதுக்காக நிறைய பேர் வீடியோ பார்க்க கூட வந்திருக்கோம். அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, ப்ரைஸு தான், விலை தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு நைலான் டயரோட ப்ரைஸ் சொல்கிறேன். அதாவது ஏதோ ஒரு சைஸ் எடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. அந்த இது பார்த்தீங்கன்னா 14,535 18,700 வரைக்கும் விலை வருதுன்னு சொல்கிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா ரேடியல் டயர், அதே சைஸில் ரேடியல் டயர் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக ஏதோ ஒரு சைஸ் எடுத்துக்கிறோம். அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 18,800 33,000 வரைக்கும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனாலே நிறைய பேர் இது இப்போ சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா இதனால தான் வந்து ரேடியல் டயர் வாங்குறது இல்லை, நைலான் டயருக்கு எல்லாம் சூஸ் பண்ணி அதை எடுக்கிறாங்க அப்படி நினச்சிக்கிறீங்க. அதுதான் கிடையாது. அது ஏன் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நார்மல் டயர் எடுத்துக்கணும், அதாவது நைலான் டயர் எடுத்துக்கோம். அது பார்த்தீங்கன்னா அந்த டயர் எத்தனை கிலோமீட்டர் கணக்கில் எடுப்போம், கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா அதே டயர், அதாவது ரேடியல் டயர் பார்த்தீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் அது லைஃப் டைம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுலேயே தெரியும் அது டபுள் மடங்கு ப்ரைஸு, டபுள் மடங்கு ஆகுது. நம்மளுக்கு இங்கே வந்து கிலோமீட்டர்ஸும் அதிகமாக ஓடுது, அதாவது டபுள் மடங்கு, கிட்டத்தட்ட டபுள் மடங்கு வந்துடுது. ஓகேங்களா? அடுத்து வந்து ஃபியூல் கன்சப்ஷன் பார்க்கும்போது நைலான் டயரை விட இந்த ரேடியல் டயர் எவ்வளோ ஃபியூல் கன்சப்ஷன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
7.5% 9.7% வரைக்கும் நம்மளுக்கு ஃபியூல் கன்சப்ஷன் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நன்றி நேயர்களே. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்கள் கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது புது டயர் எடுக்கலாம், வண்டிக்கு புது டயர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டும், எது பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணுங்கள். நன்றிங்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பார்த்து கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பாருங்கள். நன்றி, வணக்கம்.